டூப்பிள் கேங்கர் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல. நான் அப்படி தான் அந்த ஷார்ட் ஃபிலிமோட பேரை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்ரீதர் அண்ணாவுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அது. அவருடைய அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் நான் ஒரு கேரக்டர் பண்ணது எனக்கு உண்மையாலுமே ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். எனக்கும் அவருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிச்சுன்னா ஆரம் ஃபில்ம் மேக்கிங் ஒர்க் ஷாப்பில் தான் நானும் ஒரு ஃப்ரெண்ட் ஆனோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு காரணமே சதீஷ் கீதகுமார் அண்ணா தான். அவருடைய ஒர்க்கும் இந்த ஷார்ட் ஃபிலிமில் ரொம்ப நிறையா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரையும் விட அவருக்கு கொஞ்சம் அதிக வேலை செஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸ்ரீதரனோடைய டைரக்ஷனுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஜமீர் பாதுஷா அண்ணா அவரும் ஆஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஸ்ரீதரனோட ஃப்ரெண்டாக நிறைய சப்போர்ட் பண்ணார். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இது ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்டர்ஸ் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஒரு நாள் ஷூட் போச்சு, ஒரு நாள் எல்லாம் முடிச்செல்லாம் பிளான் பண்ணி கூப்பிட்டாங்க, ஆனால் முடிக்க முடியல. 2வது நாள் வந்து 1 மாதம் கழித்து வச்சாங்க. ஆக்டர்ஸ்க்கெல்லாம் ஹேர் வளர்ந்துருச்சு, ஒருத்தன் ஹேர் கட் பண்ணிட்டான், ஹேர் கண்டினியூட்டி மிஸ்டேக்லாம் நிறைய இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா எடிட் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட் வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு ஷாட்லாம் வந்து ஸ்மோக் எஃபெக்ட் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ஒர்க்கு வேறு லெவல். ஆக்சுவலாக டப்பிங்க்கு நான் போய் பார்க்கும்போது நான் பார்த்த அவுட்டுடைய எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் ஃபைனல் அவுட் வந்து வரும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா சவுண்டுன்னு ஒன்று ஆட் ஆனதுக்கப்புறம் ஃபிலிம் நமக்கு சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சவுண்டில் ஆட் ஆகி ஃபைனல் அவுட்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்லேயே நல்ல டீமோட சேர்ந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் ஸ்ரீதர் அண்ணா பண்ணியிருக்காருன்னு நினச்சா எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா ஒரு சிலருக்குலாம் அமையாது, இந்த மாதிரி டீம் அமையாது, இந்த மாதிரி கதை அமையாது, இந்த மாதிரி மேக்கிங்க்கான விஷயங்கள் எதுவும் அமையாது. ஸ்ரீதரனுக்கு அமைஞ்சிருக்கு. இது இன்னும் நெக்ஸ்ட் லெவல் வந்து அவர் எடுத்துகிட்டு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அப்புறம் தாத்தா கேரக்டர் பண்ணவர் அவர் பேர் மறந்துட்டேன், சாரி மன்னிச்சிருங்க. அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து எந்த விதமான உடல் அசைவுமே கிடையாது. எமோஷனை காட்டணும், அந்த ஒரு ஏஜான ஒரு லுக்கை காட்டணும். அவர் ஆக்சுவலாக ஒரு ஜிம் பாடி, பயங்கர ஹேண்ட்ஸமான ஆள். அவர் வந்து வயசான தாத்தாவாக மாற்றி அவரை வந்து ரொம்ப முடியாத படுக்கையாக நடித்தது வந்து அவருடைய நடிப்பும் சூப்பராக இருந்துச்சு. அந்த நடிப்பை வாங்கின டீமுக்கும் நான் ரொம்ப என்ன சொல்கிறது ஆச்சரியப்படுறேன். நாங்கள் ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக நடித்தோம். எல்லாருடைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டும் சரி மேல் ஆர்டிஸ்ட்டும் சரி ரொம்ப ஜாலியாக நடித்தோம். பெருசாக கஷ்டம்லாம் எதுவுமே இல்லை எங்களுக்கு. தரணின்னு ஒருத்தங்க வந்துருந்தாங்க, தாரணி. அவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லை அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணாங்க. அவங்களுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப டிசிப்ளினோட ரொம்ப எந்துவாக அவங்க ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து நிறைய ஒர்க்ஸ் பண்ணாங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு ஏரியா போகும்போது இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அவங்கள பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். அப்புறம் சதீஷ் கீதகுமார் அண்ணாவுடைய பங்கு இதில் ரொம்ப அதிகம். அவர் ஸ்கிரிப்ட்லேருந்து சினிமோட்டோகிராஃபிலேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கான ஒர்க்லேருந்து எல்லாத்தையுமே அவர் இழுத்து போட்டு சொல்லப்போனால் அவருடைய ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணார். அதுவும் ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, எங்கள் எல்லாருக்கும் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண ஸ்ரீதர் அண்ணாவுடைய ஃப்ரெண்டு. அவர் செம்ம டேஸ்ட்டாக சிக்கன் குழம்பு, சப்பாத்தி, இட்லி, நிறையா வெரைட்டி ஆஃப் மெனுவெல்லாம் எங்களுக்கு கொடுத்து நல்லா சாப்பாடு போட்டு நல்லா வேலை வாங்கினாங்க. அதில் ரொம்ப திருப்தி. மோஸ்ட்லி எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கடைசியாக டப்பிங் வந்து நான் போய் பண்ணும்போது அங்கே இருந்த டப்பிங் இன்ஜினியர் ஆர் சவுண்ட் இன்ஜினியர் யாரோ ஒருத்தர், கரெக்டான டேர்ம் எனக்கு தெரியல, அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவர் நல்லா ஈஸியாக வந்து டப்பிங் எங்ககிட்ட இருந்து ஆர்டிஸ்ட் இருந்து நல்ல ஒர்க்கை வந்து ஜாலியாக வாங்கினார் அவருமே. இதெல்லாம் தான் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிமில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். லேர்னிங் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிமில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நல்ல டீமோடு சேர்ந்து நல்லா ப்ரீ பிளான் பண்ணி நல்ல ப்ராப்பராக ஜாலியாக எந்துவாக எக்ஸிக்யூட் பண்ணால் நல்லா அவுட்டு வரும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். இன்னொரு பெரிய லேர்னிங், சவுண்டு வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ முக்கியன்றது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இந்த ஷார்ட் ஃபிலிமில். அது
அப்புறம்